தேவனுடைய தயவுள்ள கரம் எப்படி தாவீதுடைய வாழ்க்கையில பலமாய் கிரியை செய்ததோ, அதே தேவனுடைய தயவு யாக்கோபுடைய வாழ்க்கையில ஏமாத்தி இவனை ஒண்ணுக்கும் இல்லாம ஆக்கணும்னு நினைச்ச அந்த மாமனாருடைய செல்வத்தை எடுத்து கொடுத்தது தேவனுடைய தயவு. வாசிப்போம். பின்பு லாபானுடைய குமாரர் சொல்றாங்க பாருங்க, எங்கள் தகப்பனுக்கு உண்டான யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்று சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு, இதுக்கு பிறகு லாபானுடைய முகநாடியே மாறி போச்சு. சைஸா வர்றான் யாக்கோபு, என்னடா மாமே முகம் நேத்து மாதிரி இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம்தான் யோசிக்கிறான். கர்த்தர் அதுக்குள்ள ரொம்ப யோசிச்சு, இனி இங்க இருக்காத, கையை தட்டுகின்ற, இங்க இருக்காதடா, கிளம்பு கிளம்பு, இனி உனக்கு இங்க வேலை இல்லை. இவ்வளவு நாள் நீ அவனுக்கு கீழ்பட்டுஞ்சு உண்மையா வேலை பார்க்குற வரைக்கும் உன்னை மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு கிடந்தான். 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் என் மாப்பிள்ளை மாதிரி இல்லை, மலையேறி போனாலும் மாமன் மச்சின தயவு வேணும்னு சொன்ன மாதிரி உன் தயவை அவன் ஆடிட்டு இருந்தான். ஆனால் இப்பொழுது நீ அவனை விட செல்வவனா மாறிட்ட. இப்போ அவன் முகம் என்ன பண்ணுது? மாற ஆரம்பிக்கிறது. நேற்று மாதிரி இன்னைக்கு உன் மாமே முகம் இல்லைன்றதை நீ கண்டுபிடிச்சிட்ட, நானும் கண்டுபிடிச்சினேன். இனி இங்கே இருக்காத, கிளம்புடான்னு சொல்லி கிளப்ப வைக்கிறாரு. இப்போ கிளம்பிட்டு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு சொல்கிறாரு யாக்கோபு, ஆண்டவரே கோலும் கையுமாக நான் இங்கே வந்தேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை உடைய செல்வ சீமானாய் நான் புறப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீர் காண்பித்த தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை ஒரு சேதமின்றி தலைமுறையா. எனக்கு ஒரு வசனம் இது பிடிக்குது நல்லா. யாக்கோபு சொல்லுவான் தான் மனைவிட்ட, இவ்விதமாய் உன் தகப்பனுடைய ஆடுகளை கர்த்தர் எடுத்து எனக்கு கொடுத்தார். கையை தட்டுகின்றேன். ஒருத்தனை செல்வவானா மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதுக்காக கர்த்தர் எதையும் செய்வார்ன்றேன். தேவன் தம்முடைய தயவை நிறைவேற்றும்படி ஒரு கனவை கொடுத்தாரு பாருங்க. அந்த கனவின் நிமித்தமாக இவ்விதமாய் உன் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து தேவன் எனக்கு கொடுத்தார். இப்போ நான் இவ்விரண்டு பரிவாரங்களை உடைய செல்வ சீமானாய் இருக்கிறேன். அப்போ இவங்க கேட்டிருப்பாங்க, இதுக்கு நீ என்னையா பண்ண, கடவுளுக்கு என்ன உபகாரம் பண்ண அப்படின்னா, நான் ஒன்றும் பண்ணலமா, அவர் காண்பித்த தயவு அவ்வளோ பெரியது. இப்போ சொல்றார், தேவரீ நீ காண்பித்த தயவுக்கு நான் எவ்வளோ வேணும் பார்க்கிறனால சும்மா வந்தேன், சும்மா இப்போ சுமந்து கொண்டு போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவனுடைய தயவு யாக்கோபை செல்வ சீமானாய் வாழ வைத்தது. அப்படின்னா நான் காட்டின இந்த 2 சம்பவத்திலையும் பெரிய பேக்ரவுண்டெல்லாம் இருந்தவங்கள அல்ல. இவங்க சூழ்நிலை ரொம்ப மோசம். யாக்கோபு சூழ்நிலை மோசமா, தாவீது சூழ்நிலை மோசமான்னு 2ஐயும் கணக்கு வச்சு பார்த்தா 2மே படுமோசம். 2 பேத்துக்குமே வழி இல்லை, அவ்வளவு மோசமான கண்டிஷன்ல இருந்தாங்க. ஆனா தேவனுடைய தயவு 2 பேத்தையும் செல்வ சீமானாய் மாற்றினது. சரி, யோசேப்பு வாசிப்போம். உபாகமம் 33 அதிகாரம்